ஹாய், நான் தான் மிஸ்டர் ஞானசுனியம் பேசுகிறேன் அண்ட் வெல்கம் டு our சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நைட்ரஸ் ஆக்சைடு. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அதுதான் நாஸ், NOS. இதை வேறு மாதிரியும் கூப்பிடுவாங்க. அது என்னென்னா தி லாஃபிங் கேஸ். ஆமாங்க, சிரிக்க வைக்கும் வாயு தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எதுவும் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க மறக்காமல் பாருங்கள். நைட்ரஸ் ஆக்சைடு, இந்த நாஸ் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, சிரிக்க வைக்கும் வாயு. இந்த வாயுவை 1772 ஜோசப் பிரிஸ்லின்றவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இவர் இந்த கேஸை கண்டுபிடிச்ச காலகட்டத்தில் இந்த கேஸை பார்ட்டிஸில் யூஸ் பண்ணுற கேளிக்கை பொருளாகவும் ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணுற அனஸ்தட்டிக்ஸ் மாதிரியான விஷயத்துக்கு தான் இந்த கேஸை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்ஜின்ஸில் எப்போ யார் இந்த கேஸை யூஸ் பண்ணதுன்னா World War II டைமில் ஜெர்மன்ஸ் தான் இந்த நாஸ்ன்ற கேஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுவும் அவங்க ஃபைட்டர் பிளேன்ஸில் ஹை ஆல்டிடியூடில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தரணுன்றதுக்காக தான் இதை யூஸ் பண்ணாங்க. சாதாரணமாகவே இன்ஜின்லேருந்து அதிகமான பவர் வேணும்னா அதிகமான எரிபொருளை எரிக்கணும். அதிகமான எரிபொருளை எரிக்கணும்னா அதிக அளவில் ஆக்சிஜன் தேவைப்படும். அதனால தான் இந்த நைட்ரஸ் ஆக்சைடை யூஸ் பண்ணுறோம். இந்த நைட்ரஸ் ஆக்சைடை உள்ளே தெளிக்கிறது, இன்ஜின் உள்ளே தெளிக்கிறது மூலிமா என்ன நடக்குதுன்னா நைட்ரஜனோ ஆக்சிஜனோ தனித்தனியாக பிரிஞ்சிடும். இதில் கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆக்சிஜனே அதிகமான எரிபொருளை எரிக்கிற அளவுக்கு இருக்கிறதுனால தான் நம்ம இந்த நைட்ரஸ் ஆக்சைடை யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நைட்ரஸ் ஆக்சைடை ஒரே ஒரு தடவை இன்ஜினில் தெளிக்கிறது மூலிமா 50லேருந்து 350 ஹார்ஸ் பவர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ சில பேர் யோசிக்கலாம், அதிகமான எரிபொருள் எரிக்கிறதுக்கு அதிகமான ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னா நைட்ரஸ் ஆக்சைடுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாக ஆக்சிஜனை யூஸ் பண்ணலாமே. அதையும் சில பேர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது யாருன்னா 50s சேர்ந்த பார்னி நெவரோன்றவர் ஆக்சிஜனை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாரு. பட் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அதிலிருந்து ஆற்றல் கிடைக்கல. ஆக்சிஜனை ஏன் பயன்படுத்துறது இல்லைனா ஆக்சிஜன் வெயிட்லெஸ். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு கேஸ். அதோட ஸ்ட்ரக்சரை பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பல்கியான ஸ்ட்ரக்சர். ஒரு சிலிண்டரில் ஹை ப்ரெஷரில் எவ்வளோ தான் ஆக்சிஜன் அடைச்சி வச்சாலும் அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட அளவு நம்மக்கிட்ட இருக்க எரிபொருளில் பாதி எரிக்க கூட பத்தாது. ஆனால் நைட்ரஸ் ஆக்சைடை நம்மளால் லிக்விடாக கன்வெர்ட் பண்ண முடியும். இதன் மூலமாக குறைஞ்ச இடத்துல அதிகமான ஆக்சிஜன் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அண்டு நைட்ரஸ் ஆக்சைடானது எப்போது ஹை ப்ரெஷரில் ஃபியூல் கூட மிக்ஸ் ஆகுதோ அந்த நேரத்தில் தான் நைட்ரஜன் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் பிரியும். இதனால் நம்மளுக்கு சீரான பவர் ஸ்டோக் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஞானசுனியம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.